ஜெயபஜனமே மீண்டும் ஒரு விஷயம் அவங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேவனை துதித்து ஆராதிக்கலாமா? சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இரு கையிலே நீ கலங்குவதே. இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இரு கையிலே நீ கலங்குவதே. வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். இக்கால பாடுகள் உன்னை என்ன செய்யும்? கர்த்தரின் கரமே உன்னை தாங்கி செல்லும். ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம், ஆலய வாசலில் அழுகின்ற சத்தம் ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் நேரம். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் நேரம். ஆண்டவரின் சமூகத்தில் கேட்டிடும் நேரம். வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் பேசுவிடம் உன்னை தந்திடு. வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் பேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கியே சுமக்கின்ற போது சுமைகளை நீயே சுமந்திட வேண்டும். இமை மூடாதுன்னை காண்கின்ற தேவன் இரு கையிலே நீ கலங்குவதே. இமை மூடாதுன்னை காண்கின்ற தேவன் இரு கையிலே நீ கலங்குவதே. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, இம்மை மூடாத இம்மை பொழுது கூட நம்மள விட்டு விலகாத ஒரு நல்ல தகப்பனை தான் நம்ம இன்னைக்கு தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். இப்பேற்பட்ட நல்ல தகப்பனோ நல்ல ஒரு தெய்வமோ எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டா தெரியல. நிறைய பேர் இத ருசிக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இப்பேற்பட்ட ஒரு ருசி பார்க்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. நாம் உண்மையாகவே நாம் பாக்கியவான்களே, பாக்கியவதிகளே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருக்கணும். எப்பவுமே ஒரு தைரியம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். என்னன்னு கேட்டா, எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம், எனக்காக என் சுமைகளை சுமக்கிற ஒரு தகப்பனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அப்படின்ற ஒரு திடன் நமக்குள்ள எப்பயுமே அந்த எனர்ஜி. அதனாலதான் தாவீதாங்க தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதி இருக்கும். எப்படி அவரையே திடப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, இப்பேற்பட்ட வார்த்தைகள் அன்னைக்கு இந்த
இந்த புதிய ஏற்பாடுல நமக்கு இல்லவே இல்லை, அவருக்கு இல்லவே இல்லை. நமக்கு இருக்குது, அவருக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் பாருங்க, அவர் தன்னை தான் திடப்படுத்தி கொண்டார். ஏன்னா அவர் யெகோவா தேவனே அப்படியே ஃபுல்லா அவர் ஆட்கொள்ளும்படி அப்படியே அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் நடந்ததுனால சத்துருக்கள் அவரை துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் எழும்புவேன், நானே என்னை திடப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் எழுதி வச்சிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு நல்ல தெய்வம் தெரியுமா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இது இன்னைக்கு நல்லா கர்த்தர் உங்களோடு பேசும்படி, உங்க இருதயத்தை தேற்றும்படி, உங்களை பயங்கரமான நல்ல ஒரு ஃபெய்த்துக்குள்ள, அதாவது நல்ல ஒரு விசுவாசத்துக்குள்ள, நம்பிக்கைக்குள்ள கொண்டு வரும்படியான ஒரு நல்ல ஒரு வார்த்தை தான். எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில நிமிஷம் அதை குறித்ததான ஒரு தியானத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்படுவாராக. நீ ஏன் சுமக்க வேண்டும் என்கிற தலைப்பு தான். நீ ஏன் சுமக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு இயேசுப்பாவோ பரிசுத்த ஆவியானவரோ விளம்புகிற வார்த்தை, உங்களோடு உங்க இருதயத்தோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஏன் சுமக்க வேண்டும், நீ ஏன் சுமக்கிற இந்த பாரத்தை, நீ ஏன் சுமக்கிற இந்த வழியை, நீ ஏன் சுமக்கிற இந்த கண்ணீரின் பாதை பள்ளத்தாக்க. நமக்காக சுமக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நம் சுமைய இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தட்டி கழித்து நிராகரித்து போற உலக மனிதர்கள் மத்தியில தேவன், மெய்யான தெய்வம் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, நீ ஏன் சுமக்க வேண்டும், நீ ஏன் சுமக்க வேண்டும், நீ ஏன் மகளை சுமக்கிற, உனக்கு ஏன் மகளை கண்ணீரு, உனக்கு ஏன் மகனை கண்ணீரு, நான் இருக்க உனக்காக அப்படின்னு சொல்லி நீ ஏன் சுமக்கிறாய், நீ சுமக்க வேண்டியதில்லை. அழகா எழுதி இருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நிறைய நம்ம எங்க ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம கேட்க முடியும். சுமை அது ரொம்ப வலி கொடுக்கக்கூடியது, ரொம்ப வேதனையை தரக்கூடியது. அந்த சுமை அது யாரிடத்திலையும் இறக்கி வைக்க முடியாத ஒரு சுமை. ஏன்னு கேட்டா யாரும் அதை வாங்கி கொள்ள தயாராக இருக்க மாட்டாங்க. என்னுடைய சுமையை ஏன் கண்ணி, நான் ஒருவேளை நான் ஒரு வியாதினால நான் வலி வேதனையோடு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என் கணவரோ என் பிள்ளைகளோ அந்த வலி வேதனையை வாங்கி கொள்ள முடியாது. அது ஒரு சுமை. அது எப்ப என்னை விட்டு இறங்குமோ, இந்த வலி எப்ப என்னை விட்டு, இந்த பாரம் எப்ப என்னை விட்டு நீங்குமோ அப்படின்ற அது ஒரு சுமை. அதை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது ஒரு கட்டாயத்துக்குள்ள நம்ம கொண்டு போகும். யாரும் அந்த சுமையை விருப்பப்பட்டு எடுத்துக்க மாட்டாங்க. பாத்துக்கங்க, எடுத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு இதை பாக்குறவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அதை நீங்க சுமக்குறீங்களான்னு கேட்டா, சுமக்குவீங்களா, வாங்கிக்குவீங்களா? ஐயோ இல்லப்பா, என்னால முடியாது, இப்படி வேணுமா தான் சொல்லிட்டு போவாங்க. உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லை, உனக்கும் எனக்கு எந்த மாதிரி ரத்த சொந்த இதுவும் பந்தமும் கிடையாது, நீ யாரும் நான் யாரும் சொல்லிட்டு போற உலகத்தின் மத்தியில, அப்பேற்பட்ட உறவுகள் மத்தியில இன்னைக்கு இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் சுமக்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் அதை சுமந்துட்டு போவேன். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எப்படி தெரியுமா, எது தெரியுமா? அவர் சிலுவை பாரத்தை ஏற்றிக்கொண்டு ஏற்றி தன் தோள்களின் மேல வைத்து கொல்கொதா மலையை நோக்கி பயணித்த பயணம்தான் ஒரு நல்ல ஒரு உதாரணம். எப்படி சிஸ்டர் சொல்றீங்க அவர் என் சுமையை சுமக்கிறவர் அப்படின்னு சொல்லி? எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர், அவர் உங்கள் சுமையை சுமக்கிற தெய்வம். இன்னும் சொல்ல போனா அவர் உங்க சுமையை சுமந்து தீர்த்துட்டார். இனி நீங்க அந்த சுமையை நீங்க சுமக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல அந்த பாரத்தை இறக்கி வைங்க. அததான் அவர் விரும்புறார், கேட்கிறார். நீ ஏன் பாரம் சுமக்கிற,
நீ என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல தரேன். ஒருவேளை ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை கேட்பீர்களே அண்ணா, கர்த்தர் உங்களை பார்த்து விளம்புகிற ஒரு வார்த்தை, நீ ஏன் இதை சுமக்க வேண்டும்? நான் சுமக்க ரெடியா இருக்கேன், நான் சுமக்க தயாரா இருக்கிறேன். உன் சுமையை என்னிடத்துல தருவியா? அது என்ன எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் பரவாயில்ல. கொல்கதா மலையை நோக்கி நான் சிலுவைய, உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் சுமைய சுமந்துட்டு போன அந்த பாரத்தை விட உன் பாரம் எனக்கு பெருசா இல்ல மகளே. உன்னுடைய வலி, உன்னுடைய வேதனை, அந்த நீ கொடுக்குற அந்த சுமை எனக்கு பெருசா இல்ல மகளே. நீ அந்த பாரத்தை, அந்த சுமையை நீ என்னிடத்துல கொடு. நீ உன்னுடைய இருதயம், நம்மளுடைய இருதயம் எவ்வளவு பெருசுங்க? இந்த கைப்பிடி அளவுதாங்க நம்மளுடைய இருதயம். இவரோட இருதயத்துல எவ்வளவு சுமைய சுமக்கிறோம், எவ்வளவு சுமை. ஒரு நாள் காலையில எழுந்திருந்து இரவு படுக்கைக்கு போற வரையும் ஒரு சிலருக்கு அந்த இரவு நேரத்துல நித்திரை கூட வருகிறது இல்லை. ஏன்னா இந்த சுமை, இந்த பாரம், ஐயோ என்னால தாங்க முடியலையே இந்த பாரத்தை. யார் சுமப்பா? யாராவது கொஞ்சம் என் பாரத்துக்கு கை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே. இன்னைக்கு உலகம் அப்பேற்பட்ட ஒரு பயணத்தை நோக்கி நாங்க போயிட்டு, யாராவது சுமைய சுமந்தா நல்லா இருக்குமே. யார் என் பாரத்தை சுமப்பா? பாரத்தை தருகிற ஒரு காரியம் தான் நிறைய இருக்கும். இந்த பூமியில நம்ம நிறைய சொல்யூஷன், எங்கேயாவது இந்த சுமையை இறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போற இடங்களில உங்களுக்கு பாரவா கூடுதலா இருக்குமே கண்டி, குறைந்து போகாது. ஏன்னு கேட்டா, உங்களுடைய பாரத்தை சுமக்க யாரு தயாரா இல்லை. உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய சுமைய சுமக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. குர்ஆன்ல எழுதி இருக்கு, பகவத்கீதையில எழுதி இருக்கு, பல நூல்கள்ல எழுதி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இந்த மனுஷர்களுடைய அத்தனை பாவத்தையும் சுமந்து தீர்க்க ஒரு மனிதன் வேணும். ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படணும்னு சொல்லி. ஏன் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க முடியாது. யாராலையும் அதை சுமந்துட்டு போக முடியாது. அதை சுமந்து சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அதை சுமந்துகிட்டு போனவர், அவர் ஒருத்தர் மட்டும்தான், வேற யாரு கிடையாது. அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய சுமை, உங்களுடைய பாரம், இத கர்த்தரிடத்துல இறக்கி வைங்க. அவரிடத்துல சொல்லுங்க. கண்டிப்பா அவர் செவிசாய்த்து கேட்டு சுமைய சுமக்க அவர் ரெடியா தயாரா இருக்கிற, அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்கள் சுமையை சுமக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில இயேசுப்பா நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் ஒவ்வொரு இருதயத்திலையும் என் தேவன் பலமான ஒரு நம்பிக்கையை கொடுப்பீரா. இவர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே, நீர் சுமந்து தீர்ப்பீர். விசுவாசித்து இவர்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் சுமப்பார், கவலைப்படாதீங்க. God bless you.